ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை மட்டுமாவது கடைப்பிடிக்கணும். அப்படி ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது சீக்கிரமாக கன்சீவ் ஆவீங்க. பொதுவாகவே பெண்கள் மட்டும்தான் விரைவாக கன்சீவ் ஆகணும் அப்படின்றதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. ஆனால் ஆண்களுக்கும் பார்க்குறது ரொம்ப அவசியம். ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆனதுமே நம்ம ஒரு வருஷத்துக்கு குழந்த வேணால் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு நிறையா பேர் தள்ளி போடுவாங்க. அதுதான் தப்பு. அப்படி கருத்தடத்தில் நீங்கள் தள்ளி போடும்போது கருத்தடை சாதனங்களை தவிர்க்கணும். கருத்தடை மாத்திரைகளையும் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. இந்த மாத்திரை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு குழந்த நிற்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அது மாணிக்கு அந்த மாத்திரையை நிறுத்தினமே குழந்த நிற்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கவும் கூடாது. டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் இந்த மாத்திரையை எடுக்கணும். இந்த மாத்திரை ஹார்மோன் சுரப்பை கட்டுப்படுத்தக்கூடியது. திருமணம் முடிந்ததுமே கன்சீவ் ஆக விரும்புகிற தம்பதியர் எல்லாமே டாக்டர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு கன்சல்ட் பண்ணணும். ஏன்னா உங்கள் உடல் முழுவதுமே பரிசோதனை பண்ணுவாங்க. இதில் பெண்களுக்கு தைராய்டு, ஹைப்போ தைராய்டு, கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள், ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனைகள் இருக்குதான்னு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும். இதில் எந்த குறை இருந்தாலும் அதுக்கேற்ற டேப்லெட் எடுத்துக்கிற போது அது கம்ப்ளீட்டாக குணமாயிரும். ஆண்களுக்கு விந்தணுக்களின் எண்ணிக்கையும் அவங்க விரைப்புத்தன்மை பிரச்சனை போன்றவை இருக்குதான்னு பார்த்து சிகிச்சை தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கேற்ற சிகிச்சை பண்ணும்போது கண்டிப்பாக கன்சீவ் ஆவீங்க. ஒரு உடல்நிலையும் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இயற்கையாகவே கன்சீவ் ஆவீங்க சீக்கிரமாக. சாதாரணமாகவே பெண்கள் குண்டாகக்கூடாதுன்ற எண்ணத்தில் இருப்பாங்க. அப்போ உடற்பயிற்சி செய்யும்